வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி என்னது, மசாலா வடை. இந்த மசாலா வடை தொட்டுக்க தேங்காய் சட்னி. இந்த தேங்காய் சட்னி நிறைய பேருக்கு பண்ணும்போது டேஸ்ட்டாக வர மாதிரி சொல்லி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குல்ல. அந்த தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறது, அதே டைமில் இந்த மசாலா வடை நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக அந்த பருப்பை எப்படி அரைச்சி அதுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தட்டி முறுமுறுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மசாலா வடைக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 250 கிராம், வெங்காயம் 3 நம்பர், காய்ந்த மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், இடித்த பூண்டு 10 நம்பர், சோம்பு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, பொடிசை நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கற்ற, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த மசாலா வடைக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா, இந்த மசாலா வடைக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வைக்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறினா உங்களுக்கு அரைக்கிற பக்கம் ஈஸியாக இருக்கும். அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் இருக்கலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு ஈஸியாக அரைக்க முடியும், அதான் சொல்ல வரேன். இதுக்கு பிறகு சோம்பு, காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இந்த சோம்பு, காஞ்ச மிளகாய் தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் போடலாம், இல்லை நீங்கள் அரைக்கும் போது போட்டுக்கலாம். இதுக்கு பிறகு அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்டெயின் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், தண்ணி ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. அதனால தான் நல்லா ஊறணும் சொல்கிறோம் கடலைப்பருப்பு. இப்போ பார்த்தீங்களா, நல்லா குறை அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா வந்துடணும். எப்போவுமே கடலைப்பருப்பு அரைக்கும்போது கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நான் 2 நம்பர் சொல்லியிருக்கேன், வேணும்னா நீங்கள் ஒரு 3 நம்பர் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். இதுக்கு பிறகு கொஞ்சமாக சோம்பு, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இஞ்சியோட இந்த பூண்டு போட்டிருக்கேன். இந்த பூண்டு போடும்போது தோலோடு நல்லா இடித்து போடுங்க, அப்போ தான் வாசம் நல்லா கொடுக்கும். அதுக்கு பிறகு கருவேப்பிலை ஒன்றும் பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கோம், பெருங்காயம், உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த இடத்துல கொஞ்சோண்டு புதினா கூட நீங்கள் போடலாம். புதினா போட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எப்பவுமே மசாலா வடைக்கு பண்ணும்போது வெங்காயம் கடைசியாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் சில டைமில் வடமாவு அதிகமாக அரைச்சிருப்பீங்க, அந்த டைமில் வெங்காயம் போட்டு வச்சிங்கன்னா தண்ணி விட்டுரும். அதனால் கடைசியாக போட்டு நல்ல மாவை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உருண்டையை எடுத்து இது மாதிரி தட்ட ஆரம்பிங்க. தட்டுறது நிறைய விதம் இருக்குது. அதாவது 4 விரல் வச்சு நீங்கள் தட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெலிசாக வரும். இதே உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் திக்காக வரும். இப்போ எண்ணெய் சூடான பிறகு எல்லா வடையும் ஒன்றா போட்டுருங்க. அதுக்கு பிறகு மீடியமான ஃப்ளேம் வச்சு நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு கலர் நல்லா வரும், அதே டைம் நல்லா கிறிஸ்பியாக வரும். வடை போடுறதுலேயும் கைப்பக்குவம் இருக்குங்க. சில பேர் வடை போட்டாலே ஒரு வடை இல்லை 4-5 வடை சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணால் அந்த வடை பக்குவம் கரெக்டாக ஃப்ரை பண்ணுறது பக்குவம் தெரியாமல் நல்லா பெருசாக தட்டி போட்டு ஆயில் அதிகமாக சூடு வச்சு போட்டுருவாங்க. ஆனால் உள்ளே கிறிஸ்பியாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் சாப்பிட முடியாது. அதனால தான் இந்த மாதிரி தட்டி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வடை.
மசாலா வடை பண்ணியாச்சு. இதோட கொஞ்சம் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல. அதனால் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.comல டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் 4 வத்தை, சின்ன வெங்காயம் 3 நம்பர், பொட்டுக்கடலை 1-2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நம்பர், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, புளி ஒரு சின்ன துண்டு, உப்பு தேவைக்கேற்ற, தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2-3 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இதுதாங்க தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள். இந்த தேங்காய் சட்னிக்கு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நிறைய பேர் தேங்காய் சட்னி அரைப்பாங்க. அரைக்கும் போது வந்து வெள்ளையாக வர மாட்டேது சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, மேலே இருக்க தோல் எடுத்துகிட்டு தேங்காய் சட்னி அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சில பேர் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். வீட்டில் திருவி எடுத்துருங்க. மேலோட்டமாக திருவி எடுத்துன்னா உங்களுக்கு தேங்காய் பூ கிடச்சிடும். அதுக்கப்புறம் பண்ணலாம். இப்போது சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, பொட்டுக்கடலை போட்ட பிறகு உப்பு தேவையானதுக்கு இந்த இடத்துல போட்டிருக்கோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் எனக்குன்னா புளி போட்டிருக்கேன். புளி இந்த இடத்துல எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம்ல, சின்ன வெங்காயம் அப்படியே டேரெக்டாக சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் இருக்கும். அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ண தான் இந்த புளி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. அரைக்கிற பக்குவம் எனக்கிட்டுங்க 95% நல்லா அரைச்சி எடுத்துருக்கணும். பார்த்தீங்களா, தேங்காய் சட்னி நல்லா வெள்ளையாக இந்த மாதிரி வந்திருக்கா. இந்த தேங்காய் சட்னி ரெடி பண்ணி முடிச்ச பிறகு ஒரு சின்ன பவுலில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நல்லா சில்லாக ஆன பிறகு அதுக்கு பிறகு தாளிப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு தாளிப்பு போடுறோம். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. வறுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து அப்படியே சட்னியில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மசாலா வடையை சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். மசாலா வடை மட்டும் இல்லை, நல்ல சூப்பரான ஒரு மசாலா தோசை, அப்படின்னா மைசூர் தோசை, இட்லி எடுத்து தொட்டிங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த மசாலா வடைக்கும் இந்த தேங்காய் சட்னிக்கும் எப்படி பண்ணுறது இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மாதிரி தேங்காய் சட்னி நீங்கள் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10லேருந்து ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.